பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பரிசுத்தமான ஓய்வு நாளை ஆண்டவர் காண்பதற்கான கிருபையை நமக்கு பாராட்டி இருக்கிறார். இந்த நாள்ல கூட ஆண்டவருடைய இறை வார்த்தை, அது மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 7வது அதிகாரத்துல 34வது வசனம். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமா. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லாமா? எப்பத்தா என்று சொன்னாரே, செவிட்டு ஊமையன் பேசினானே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கொன்னை வாய் உடைய ஒரு மனிதன், அவருக்கு காது கேட்காது, வாய் பேச முடியாது. காது கேட்காதனால வாய் பேச முடியாது. அவரை சுகமாக்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அது முடிந்தது. எப்பத்தா என்று சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார். எப்பத்தான் சொன்ன உடனே அவருடைய வியாதிகள் இருந்து அவரை நீக்கி போட்டு சுகப்படுத்தினார் இந்த இடத்துல. அதோடு மட்டும் இல்லாம ஆண்டவர் சொல்றாரு, இதை யார்கிட்ட சொன்னாதப்பான்னு சொல்றாரு. அவர் எப்படி சொன்னாரோ அதை விட வேகமா எல்லாத்தையும் போய் சொன்னாரு. ஆண்டவனுக்கு கிருபை பாராட்டினார், ஆண்டவனுக்கு நன்மை செய்தார், ஆண்டவனுக்கு விடுதலை அளித்தார், எனக்கு வாய் பேச அவர் கிருபை அளித்தார் சொல்லி எல்லாத்தையும் போய் சொன்னார். நம்ம எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்கு மிக பிரியமானவர்களே, ஆண்டவர்கிட்ட பெறக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களும் நான் பெற்றுவிட்டு அமைதியா இருந்துக்கிறேனா? அமைதியா இருந்துக்கிறேனா? எப்படி இருக்கிறோம்? நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் தந்த அற்புதத்தை, ஆண்டவர் நமக்கு செய்த ஆசீர்வாதத்தை, ஆண்டவர் நமக்கு செய்த கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் நம்ம சொல்ல நாம் கடமைப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க சாட்சியா சொல்ல 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 ஆண்டவருடைய நாமம் அங்கு உயர்த்தப்படும். செய்வோமா? அப்படி செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை சொல்லுவோம். அவருடைய நாமத்தை புகழ்வதற்கும் அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கும் நாம் காரணமாக இருப்போம். ஜெபம் செய்யலாமா? நேசிக்கின்ற அன்பு தகப்பனே, ஏசப்பா, ஆண்டவரே எப்பத்தா என்று சொல்லி ஆண்டவரே அந்த செவிட்டு ஊமையை நீங்க பேச வைத்தீங்களே, எங்களுடைய வாழ்க்கையிலையும் நீ செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாங்க மறந்து போய் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்க சொல்ல முடியாம ஊமையாக இருக்கிறோம். ஆண்டவரே எங்களை மன்னிங்க. நாங்களும் நீங்க செய்த நன்மைகளை, நீங்க எங்களுக்கு செய்த ஆசீர்வாதங்களை, நீங்க எங்களுக்கு பாராட்ட கிருபைகளை ஒவ்வொரு ஊராக சென்று ஒவ்வொரு இடம் நாங்கள் சொல்லி 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 நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் எங்களுக்கு உணர்த்திருக்கிறீங்க. அதன்படி வாழ எங்களை அழைக்கிறீங்க. அப்படி நாங்கள் செய்வதற்கு தேவன் எங்களுக்கு துணை புரியும்படியாய் எங்கள் ஆதரவு அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.